காஸ்ட்லியான டியூஷன்ஸ் தேவையில்லை. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சைனா குழந்தைங்க பயங்கர ஷார்ப்புங்க. அவங்க மெமரி பவரில் சூப்பர், மேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபோக்கஸில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. இதுக்கு பின்னாடி அவங்க டெய்லி லைஃப்பில் இன்டகிரேட் பண்ணுற 5 ஹேபிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேரண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணுறது இதில் 5th ஹேபிட் தான். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஈஸியாக இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒர்க்கிங் மாம் அண்ட் சர்டிஃபைட் பேரண்டிங் கோச். நம்ம நெக்ஸ்ட் 7 மினிட்ஸ்ல பார்க்க போற இந்த 5 டெக்னிக்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 to 8 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்குங்க. இதுக்காக நீங்க 1 ரூபி கூட செலவு பண்ண வேண்டாம். அண்ட் உங்க டைம் டெய்லி 10 to 15 மினிட்ஸ் இருந்தா போதும். அண்ட் நிறைய நம்ம சொல்லித்தர டெக்னிக்ஸ் பேரண்ட்ஸ் மிஸ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரியாம அந்த கன்சிஸ்டன்சியும் கமிட்மெண்ட்டும் விட்டுருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுனால நம்ம பிரெயின்ல நடக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நார்மலி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 days கொஞ்சம் கொஞ்சமாக நியூரல் பாத்வேஸ் வருங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் நாள் போக போக பார்த்தீங்கன்னா, அதாவது Day 4 and Day 5 சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கனெக்ஷன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணும்போது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மைனர் சிக்னல்ஸ் கிடைக்கும், குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு. அண்ட் Day 6 and 7 பார்த்தீங்கன்னா தான் ரியல் மேஜிக். நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஃபுல்லாக கிக் ஆகுங்க பிரெயின்ல. தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிலிட்டி டு அடாப்ட் டு நியூ திங்ஸ், நியூ லேர்னிங்ஸ் அண்ட் நம்மளோட சுற்றி இருக்கிற லேர்னிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வச்சு நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எபிலிட்டி தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. உங்கள் குழந்தைங்களுடைய பிரெயின் பவரை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி விஷுவல் மெமரி டெக்னிக். விஷுவல் மெமரி டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரோ இல்லைனா இமேஜஸையோ கொடுத்துட்டு அதை ரீகால் பண்ணுறது தான். இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சில விஷயங்கள் விஷுவலாக பசங்க ரிமெம்பர் பண்ணி ரீகால் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்டடிங் ஸ்கில்ஸ் மேசிவாக இம்ப்ரூவ் ஆகுங்க. இதை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு போட்டோ ஆல்பம் இல்லை ஏதாவது ஒரு பிக்சர், வால்ல மாட்டிருக்க பிக்சரை பார்த்துட்டு குழந்தைகிட்ட 30 செகண்ட்ஸ் நம்ம இதை பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறமா நீ திரும்பிட்டு அந்த போட்டோவில் பார்த்தா எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கு பின்னாடி இருந்த வால் கிளாக் மாட்டி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தவங்க எந்த சாரி கட்டி இருந்தாங்க, அந்த மாதிரி. ஸோ நீங்க லெவல் மாற்ற அதில் கேட்குற டீடைல்டு கொஸ்டின்ஸை நீங்க நெக்ஸ்ட் லெவலில் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க நல்லா அப்சர்வ் பண்ணி அதை ரீகலெக்டும் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, கிச்சனில் இருக்கிறது, ஹாலில் இருக்கிறது, ஷோ பீசஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஒரு 3-4 பொருளை வச்சுட்டு குழந்தைய அதை அப்சர்வ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் 30 செகண்ட்ஸ் கழிச்சு அது ஒரு டவல்ல மூடிட்டு என்னெல்லாம் பொருள் பார்த்தாங்கன்றதை உங்களை ரீகால் பண்ண சொல்லுங்க. சிம்பிள் அண்ட் வெரி பவர்ஃபுல். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே குழந்தையால ரீகலெக்ட் பண்ண முடியலன்னா ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணாதீங்க. அண்ட் இது நம்ம ஜாலியாக விளையாடணும். குழந்தைக்கு 1 or 2 திங்ஸ் ரிமெம்பர் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான். அண்ட் நாள் ஆக பார்த்தீங்கன்னா நீங்களே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2 சொன்ன குழந்தைங்க 3 சொல்ல ஆரம்பிக்கும், 3 சொல்ல குழந்தைங்க 4 சொல்ல ஆரம்பிப்பாங்க. செகண்ட் ஆக்டிவிட்டி, ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன். நிறைய நியூரல் பாத்வேஸ் டெவலப் ஆகும். அதனால நம்ம குழந்தைங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க இண்டிபெண்டா இருக்கிறது. சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களால அவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஈஸியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களே சாப்பிட்றதாகட்டும், இல்லை அவங்களே தலை சீவுறது, அந்த மாதிரி ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் இன்வால்வ் ஆகிற எல்லா ஆக்டிவிட்டியும் நல்லா பண்ணுவாங்க. இது பண்றதுக்கு 2 ஈஸி டெக்னிக்ஸ். ஒன்று, ஒரு சின்ன பவுல்ல 2 பென்சில் உங்க வீட்டில் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் சின்ன பொருள்லாம் வச்சுக்கோங்க, பெரேசர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பருப்பு. அண்ட் அந்த 2 பென்சிலை வச்சு அவங்க அந்த ஒரு பொருளை ஒரு பவுல்ல இருந்து இன்னொரு பவுலுக்கு எடுத்து போடணும். ஸோ அந்த 2 பென்சில்ஸ் ஒரு டிப்ல வச்சு இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நிறைய பண்ணியிருப்போம், பீட்ஸை உள்ள போடுறது. ஸோ ஒரு நூலை எடுத்துட்டு அதில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பீட்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் குழந்தைங்க அந்த பீட்ஸ் அந்த நூலுக்குள்ள போடுறது. அண்ட் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில டைம் ஃபர்ஸ்ட் டே குழந்தைங்களுக்கு அது கிரிப்பா பிடிக்க வராது, இல்லைன்னா பொறுமை இருக்காது, நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கூட நீங்க 1 or 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் டெமோ பண்ணி காமிங்க. அண்ட் இதுல ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்டும் இருக்குங்க. குழந்தைங்களுடைய பேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இது அவங்க பண்ணும்போது. ஏன்னா அவங்க அந்த பொருளை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸும் அங்க இருக்கணும், பொறுமையும் அங்க இருக்கணும். தேர்ட் ஆக்டிவிட்டி, பேட்டர்ன் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். நான் இன்ட்ராக்ட் பண்ற நிறைய மதர்ஸ் என்கிட்ட எப்பயுமே சொல்றது, குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ண வர மாட்டாங்க, அதுவும் மேக்ஸ்னா தலைதெறிக்க ஓடுறாங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் நம்மளுடைய மேக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பேட்டர்ன் திங்கிங் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் தேர் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்.
இது பண்ணுறதுக்கு அகைன் 2 ஈஸி டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஈஸி டெக்னிக் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து கொண்டு வாங்க. ஒரு காயின் இன் ரவுண்ட் ஷேப், அதுக்கப்புறமா ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு பேட்டர்ன் போடுங்க. இப்போ 2 ஸ்பூனுக்கு அப்புறமா ஒரு காயின் வருது, திருப்பி 2 ஸ்பூனுக்கு அப்புறமா ஒரு காயின் வருது, அப்புறம் 2 ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறணும். குழந்தைகிட்ட கேட்கணும் இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பேட்டர்ன் திங்கிங். இது நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி 6 வயசு 7 வயசு இருக்கிற குழந்தைங்க கிட்ட 2, 4, 6 இப்போ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது கேட்கலாம். நீங்கள் பண்ணும்போது டே 1 சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெமோ பண்ணி காட்டுங்க. அதாவது நீங்கள் ஒன்று விளையாடி காமிங்க. இப்போ பாரு இதுக்கு அடுத்து என்ன வரும், நான் காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி வச்சு காமிங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இன்னொரு சிப்ளிங் இருக்காங்க, இல்லைனா அவங்க அப்பா கூட வராங்கன்னா நீங்கள் 2 பேரும் ப்ளே பண்ணிவிட்டு தேர்டாக அந்த குழந்தை ப்ளே பண்ணும்போது ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிக்கும். Fourth activity, focus and attention control. One of the biggest problem ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அகடமிக்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் ஆஃப் ஸ்டில்னஸ் கூட போரிங்காக இருக்கு. பிகாஸ் ஆஃப் நிறைய ட்ரிகர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற டிவி, சோஷியல் மீடியா, ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரிகர் தான். இந்த அட்டென்ஷன் பில்டிங் ஹேபிட்டை நம்ம சின்ன வயசுல இருந்து டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அகடமிக்ல ஸ்ட்ராங்கராக ஆவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இந்த டெக்னிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண டெக்னிக் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேங்க. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஒரு 2 மினிட்ஸ் அமைதியாக உட்கார வைக்கணும். இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்காதீங்க. இது பாசிபிள், பட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்மளுடைய கைடன்ஸ் அண்ட் டெக்னிக் மூலயமா நீங்கள் கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து ஒரு டைமர் வச்சுட்டு 2 மினிட்ஸ் நீயும் அம்மாவும் அமைதியாக உட்கார போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் குழந்தைய மட்டும் பண்ண வைக்கக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து, ஏன்னா அமைதியாக உட்கார்றதே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். அதில் நீங்கள் அவங்கள மட்டும் பண்ணும்போது தே ஃபீல் லைக் அ பனிஷ்மெண்ட். அதுக்கு பதிலாக நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரேயர் டைம் மாதிரி வச்சிருப்போம். நம்ம அம்மாலாம் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் பக்கத்தில் அமைதியாக நிற்போம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் தட். டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ப்ரேயர் ரிச்சுவல்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ப்ரேயர் ரிச்சுவல்ஸ் அப்போ குழந்தைய அங்கே நிற்க சொல்லுங்க, வேற எதுவும் பண்ணாம. அதுவே ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படியுமே என் குழந்தை நிற்க மாட்டேன்றான், ஓடிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னும் போது இதை கொஞ்சம் கேமாக கன்வெர்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் 2 மினிட்ஸ் ஸ்டில்னஸ்க்கு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்க பால்கனிலையோ பார்க்லையோ போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் 1 மினிட்டுக்கு நீயும் அம்மாவும் அமைதியாக இங்கே இருக்கிறத சுற்றி பார்க்க போகிறோம். அந்த 1 மினிட் அந்த குழந்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுனாலே அது காமன் ஸ்டில்னஸ் டைம், மெடிடேஷன் டைமாக நீங்கள் மாற்ற முடியும். 5th ஆக்டிவிட்டி, ரீகால் அண்ட் எக்ஸ்பிரஷன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுறது இந்த ஆக்டிவிட்டி தாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய மெமரி பசில்ஸ், கேம்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். இதில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெமரிக்கான ரெட்ரீவிங் பகுதி வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு இதெல்லாம் நல்ல ட்ரிகராக இருக்கும். பட் மிஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். அண்ட் இந்த ஆக்டிவிட்டியை சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுடைய 4th ஆக்டிவிட்டியோடையும் கம்பைன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட சேர்ந்து அப்சர்வ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ 1 மினிட் ஸ்டில்னஸ் டைம், ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறது. அண்ட் 1 மினிட் கழிச்சு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். குழந்தைங்க அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க எதை நோட்டீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இட் வில் பி a beautiful conversation when you do it. And second option பார்த்தீங்கன்னா உங்களோட டே டு டே கான்வர்சேஷன்ஸ்ல நிறைய அவங்களை எக்ஸ்பிரசிவ் ஆக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது. நீங்க அந்த கேம்ல என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு மட்டும் கேட்டுட்டு அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டினா விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஓன் மெமரி, அவங்களுடைய ஓன் வெக்காபுலரி வச்சு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லுங்க. நீங்க வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லுவீங்க இல்லையா, பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லும் போது அதை மோனோலோகா வைக்காம அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு இல்லைன்னா நடுவுல கூட திருப்பி குழந்தைகிட்ட ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கணும். உனக்கு என்ன தோணுது, எதனால அந்த குழந்தை பயந்துருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களை வந்து எக்ஸ்பிரஷனுக்கு இன்வால்வ் ஆகும்போது அலாங் வித் ரெட்ரீவல் அவங்க மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க டே 1 நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா சிங்கிள் வேர்ட்ஸ்ல பதில் சொல்லுவாங்க, இல்ல அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வர ட்ரை பண்ணாது. பட் நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களால கண்டிப்பா அதை ரெட்ரீவ் பண்ணி ரீகலெக்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பிரஷன் ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ற குழந்தைங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா வெக்காபுலரியாவும் எக்ஸ்பிரசிவாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது இன்னைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஆக்டிவிட்டியும் நீங்க டெய்லி 5 to 10 மினிட்ஸ் பிளான் பண்ணுங்க. பர் டேக்கு இப்போ எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலனாலும் இந்த 5 டெக்னிக்ல ஒரு நாளைக்கு எந்த 2 டெக்னிக் யூஸ் பண்றதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. கிங் மாம்ஸ்னால பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரே டேல பண்ண முடியாது. நீங்க ஸ்ட்ரெஸ் அவுட்டும் ஆயிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுங்க. பட் அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது 2 மினிட்ஸ்னாலும் 5 மினிட்ஸ்னாலும் 100% உங்க ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் குழந்தையோட சேர்ந்து நீங்க தான் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ் பண்ற ஒரு மிஸ்டேக்ஸும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், so that you can avoid it. ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் நைட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க டே 1 ட்ரை பண்ணி அது நடக்கல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க. குழந்தைகிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சரி அம்மா இன்னைக்கு உங்க கூட ஒரு 30 செகண்ட்ஸ் அமைதியா உட்காரலான்னு பார்த்தேன், நீ வரவே இல்லை, பட் நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத காம் அண்ட் ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லுங்க. அண்ட் நீங்க செகண்ட் டே, தேர்ட் டே திருப்பி சொல்லும் போது கண்டிப்பா குழந்தைங்க வருவாங்க, உங்க பக்கத்துல உட்காருவாங்க. இந்த 5 ஆக்டிவிட்டிஸ் உங்க டே டு டே லைஃப்ல டெய்லி நீங்க இன்டகிரேட் பண்ண லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா
உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் ரெடியாக இருப்பாங்க, பிக் ப்ராப்ளம் சால்வர்ஸாக இருப்பாங்க, வித் மெமரி அண்ட் ஃபோக்கஸ் கம்மிங் அட் ஈஸ் ஃபார் தெம். உங்கள் குழந்தைங்க கியூரியஸ் லேர்னர்ஸ், கான்ஃபிடென்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ் ஆகணும் சைனீஸ் குழந்தைங்க மாதிரினா இந்த 5 டெக்னிக் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறது மஸ்ட் அண்ட் நோ காம்ப்ரமைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பேரண்ட்டுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ண உடனே உங்கள் ரிசல்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுமே எப்பயுமே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டு நாட் ஃபர்கெட் டு கமெண்ட் மீ.